பகவானுக்கே மண்ணு வாரியாதி வைக்கிறேன்னா நீ மண்ணு வாரி வைப்பீங்க. நைனாட்ட கூட நைனாட்ட குதிக்க இல்லையா? நைனா மண்ணு போட்டு கேட்கிறாரு. நைனா வாங்கின மண்ண நைனா அண்ணா மணலை குவித்திருக்கிறோம். என் களத்திலே ஒரு குச்சி இருக்கிறது. இந்த குச்சியை மறைச்சிருவேன். நீ கண்டுபிடிக்கணும். நீ கண்ணு மூடு. நீ கண்ணு மூடுறா. கண்ணா ஓடி வாடா மணி, அண்ணா ஓடி வாடா மணி, வண்ணா ஓடி வாடா. சரி இப்போ நீ மாறி நீ கண்ண மூடு. நீ எங்க வைப்பன்னு சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். நான் கண்ண முடியும்னா கண்ண மூடுனா கண்ணை திறக்க கூடாது. களவை அடிச்சது மூடிதான். மூடுனா கண்ணா மண்ணை நீட்டி நீட்டி அம்மி மீது தரலாமா? நான் மண்ணு தூண்டுன்னு நான் அச்சு போட்டு தேடாமுண்டா. மண்ணு தூண்டுறது ஆறுன்னு போய் பாரு. பாரு கார்மேக வண்ணா கமல கண்ணா கார்மேக வண்ணா கண்ணா மரம் செடி கொடி மலை அனைத்தும் ஏழு உலகமும் நாவிலே தெரிகின்றதப்பா, நாவிலே தெரிகின்றது கண்ணா. இந்த உலகம் அனைத்தும் என் வாய் திறந்தவுடனே அனைத்தும் என் அன்னை பார்த்ததால் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அம்மா,
நீங்கள் பார்த்தது அனைத்தும் மாயையாக போகிட்டும். நமோ என்னடா உள்ள இருக்கிற மேல ஆட்டுது கீழே மாட்டுது. என்ன ஒண்ணும் புரியலையே. ஓஹோ தயிர் வாங்கலையோ அம்மம்மா தயிர் வாங்கலையோ. இது யார் பேரு உனக்கு என்னடிங்க வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? கிழமை தெரியாம வியாபாரம் யாரோ இந்த கிறிஸ்துவன் விக்கிற தயிர் வாங்காதீங்க வாங்காதீங்க. ஒரே அண்டால போட்டு கவுத்து வச்சு அத நீச்சு தண்ணி கலந்து மாவனி தெரியல ஒரே நான் தெரியாது தோசையே ஊத்தலாம் அப்படி சொல்லாதீங்க. ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த மேலாட்ட வீதியில யார் வியாபாரம் பண்றது? பாரதி மேலாட்ட பக்கம் காலத்துக்கு வச்சா நாக்கு நல்லா கேளு. இது கீழே வீதி நீ இதுக்கு இந்த பக்கம் வந்தேன் லேண்டிங்க்கு வந்தேன். யா வந்தியா? யார் மறங்க? யா மறடி? யா நீ ரொம்ப பண்ற நீ ரொம்ப பேசுற நீ வாய் வெட்டுற நீ வாழ மாட்டே நான் வாழ்ந்தது பொண்ணு சீத்தார வேணும்டா மூது பதம் வாங்குற மாதிரி இருக்குது. அவன் வாங்க மாட்டான் கொடுப்பாங்க. கூட வருவாங்க முடியுமா? நாலு மணிக்கு பழக்கமாயிடுச்சு. நான் என்ன பண்றது? வேலை பாரு இப்போதைக்கு என்னால புனிய முடியாது. அந்த மூணாவது சேகர் எழுப்பி விடுறாண்டி.
சரி அதெல்லாம் பார்க்கட்டும். அந்த விஷயம் யாரு போனக்காரியா தாய்மாமனுக்கு ஏதோ பக்கவாதமா. ஐயோ இப்படி சொல்றேன். அதனால பெரிய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அதனால அவ தெருவுக்கும் நான் தான் வியாபாரத்துக்கு போறேன். அதனால ஐயோ இந்த பக்கம் நான் போக மாட்டேன். மணர்னா வைத்தியர் போய் வந்தேன்னா ஏரியா சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. நடி ஒளிவு மறைவில்லை சொல்லிட்டு சொல்றது இல்லையா? என் மனசுல எதையும் எதுக்கு கூட இருக்கிறீங்க? எங்க போனாலும் கூட மாட வருவீங்க தானே நான் கூட வச்சிருக்கிறேன். அதை சொல்லு நல்லா இருப்பேன். எதற்காக தெரியுமா? யாரு கதையும் பேச மாட்டேன். என்ன நடக்குது கூட பார்க்க பாப்பா போட்டுக்கு பேச மாட்டேன். கஸ்தூரி அவன் மச்சனை வச்சுக்கிறத கூட நான் பேச மாட்டேன். கஸ்தூரி அவன் மச்சனை வச்சுக்கிறது கூட சொல்றான். பேச மாட்டேன் பேச மாட்டேன். கதை உனக்கு தான் வச்சுக்கிறாங்க. யார் யார் எங்க போறாங்க எல்லாம் சரி அதெல்லாம் போட்டோம். தாய் மாமா நீயும் பக்கத்து பக்கத்து வீடு தானே? அப்பதான் வீடு பேசுறாங்க. குடும்ப பொம்பளை பொண்ணு சொன்னாங்களே குடும்பம் நடத்துறியாம உட்கார முன்னாடி போனேன். குட்டி ஸ்கூல்ல போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு சரி எவ்வளவு மாவு எடுத்து ஐயா ஐயா மாவடி மாவடி பொண்ணே பேட்டில் விற்கிற மாவு ஒரு வேலை யாரு எங்க போறா என்ன நம்ம கூட வருவாளே அந்த மேல மாசம் மீதில இருப்பாளே ஆமா அவளை பார்த்தா வேற வேலை செய்யறதுக்கு எனக்கு வீட்டு வெளியே சரியா இருக்குது. நான் எங்கடியே போறது வீட்லயே வேலை வச்சிருக்கிறேன் பொண்ணு. அப்படி வெளியில போறது வெளியில போறது கிடையாது. சரி வாடி இப்படி அங்க நடிகை பாத்தியா கேசி அடிக்காதீங்க சொல்ல மாட்டேன். அந்த கோண சூத்திரம் யாரு ஏதோ கண்ட பிறந்திருக்கிறான். அவன் பிறந்த நேரம் அவனுக்கு யார் யாரு போய் பாக்குறாங்களோ ஏழையா இருக்கிறவங்களா பணக்கார ஆயிடுறாங்களா நோயா இருக்கிறவங்களா குணமாயி போதான் குடிசை விடலாம் மாடி விடாய் போய் பாத்துக்கிறோம். நம்ம வியாபாரத்துல ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்து இல்லையோ
யசோதம்மா 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 அம்மா யசோதம்மா ஏண்டி ஏரியில மது புடி விட்டா இப்படிதான் வச்சு போக தண்ணி. ஏமா அத மாதிரி ஏரி வாய் யசோதம்மா எச்சதம்மா. ஆமா பாய் ஒத்தாரமா கூட்டிட்டு வரீங்களே, நீங்களா யாருடி? ஐயோ யாருன்னு கேக்குற மாதிரி கேக்குறதான வியாபாரம் பண்ணிட்டா அவளுக்கு இன்னைக்கு பண காசு வந்துருச்சு. நீ யாருன்னு கேக்குறா? ஆமா முந்தா நாள் வாங்கின மிளகாத்தூளே உனக்கு கணக்கு கொடுக்கல. ஆமா சொன்னாங்களே. ஆமா யசோதம்மா அதெல்லாம் இருக்கட்டும். யசோதம்மா நாங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கோம்? ஆமா என்னடி குழையாம சொல்லு. ரொம்ப சிலுத்துக்காதீங்கம்மா. வந்திருக்கிறோம்மா. ஆமா உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறானமே, உங்க மகனை நாங்க பார்க்கணும். இதுக்குதான் வந்தீங்களா? இதுக்குதான் சத்தம் கேட்டுக்கிட்டு வந்தீங்களா? எச்சாதம்மா ஏண்டி என்னம்மா என் மகனை பார்க்க வந்திருக்கீங்க? கண்ணனம்மா முடியாது. ஆமா என் மகனை பார்த்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுற யசோதம்மா. என் கண்ணால காட்டுங்கம்மா, நான் பார்த்துட்டு போய். அதெல்லாம் முடியாது. எட்டு காட்டுங்க. இங்க பாரு, என் மகனை நீ பார்த்தா கண்ணால வச்சிருக்கீங்க, உங்க கண்ணுல உன் மீது பட்டுடும். அதனால தொடமாட்டோம். கூடாது. வாங்கம்மா. அம்மா எனக்கு மட்டும் காட்டுங்க. தேடி பார்த்து என் கால் தான் வலிக்குதும்மா. முட்டி படாத எத்தனை வாட்டி சொல்லிட்டீங்க? முட்டி படாத போற இடத்துல முட்டி படாத. சின்னவன் முதல்ல நான் பாக்கல. அதுக்கு எங்க போனாலும் முட்டி போறேன். பையனை கூப்பிடுமா. உங்க மகனை கொடுங்கம்மா. ஒரு முறை காட்டுங்கம்மா. எனக்கு காட்ட மாட்டீங்களா? ஏன் நான் பொம்பளை இல்லையா? அம்மா வந்தா புள்ள சிறு வந்தா நான் தான் முதல்ல பார்த்தேன். ஆமா அண்ணாத்தூர் பாட அது முதல் காட்டு எனக்கு இந்த அத்தா தான் அந்த அத்தை சுடுகாட்டு சரியா சேவ் பண்ணுறேன். செட்டிங் வைக்கணும்னு சொல்றீங்க. கரண்ட் வைக்கணும்ன்ற. நான் தான் பலராம பார்த்தா எனக்கு பயமா அவ்வளவு பயமா இல்லையா?
சரி. ஏய், என் மகனை பார்க்கணும்னு சொன்னீங்க. பார்த்த பிறகு என் மகனை ஏன் முன்னாடி அவளை அடிக்கிறீங்க? இவர் புள்ள இது இந்த மாதிரியே பையன். பின்னாடி குத்தலாமா? பின்னாடி குத்தலாமா? உங்களை மட்டும் இட்டு போய் பின்னாடி குத்தி கலக்குறாங்க. பாருங்க, நாங்க பகலவனை பார்க்க வரல, நாங்க கண்ணனை தான் பார்க்க வந்தோம். எனக்கு வேணும். ஏமா கண்ணனை எதுக்காக பார்க்க வந்தீங்க? கண்ணன் பிறந்த நேரம் ஏதோ அதிர்ஷ்டம் மாமி, அதனால அவன் தொட்டா எல்லாத்துமே நல்லது நடக்குதான். உனக்கு குழந்தை இல்ல. எனக்கு 13 வருஷமா இருக்குது. உனக்கு குழந்தை இல்ல. எனக்கு 13 வருஷமா குழந்தை இல்லை. என் மகனுடைய மகத்தை பார்த்தா ஒரு புள்ளையா ஒரு குழந்தை பாக்கி கிடைக்குமா? கண்ணால பார்த்துட்டு போயிடலாமா? தூரமா நின்று பார்த்துட்டு போயிடலாம். குழந்தை தம்பி ஒரு பார்த்தா குழந்தை இருக்கு. எல்லாரும் ஊர்ல சொல்றாங்கடா. என் தம்பி கூட நான் நல்லா குழந்தை கொடுப்பேன். அந்த போது இல்லாம வேகாத பணம் பழத்தை பிறக்கும். அந்த மக்கள் போன பழம். போன பழம். அத்தைக்கு சத்தமா பேசுறாங்க. அதான் பொட்டி இதே இதே பாகி இதே நெக்லஸ் அத்தை தங்க பிள்ளை கண்ணா, என் செல்லம், என் தங்கம், அத்தை உன்னை பார்க்கறதுக்காக கண்ணா, இந்த அத்தை உன்னை பார்க்கறதுக்காக உனக்கு லட்டு, அதிர்ஷ்டம், மைசூர் பாக்கு அனைத்தும் இந்த அத்தை கையில செஞ்சு அத்தா எனக்கு குஞ்சு மரப்பா அது எப்படி சாப்பிட்ட? சப்பி சப்பி சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். அத்தை உனக்காக பாத்து பாத்து புது கடாயில நெய்யால பாதுஷா செஞ்சுட்டு வந்துருக்கேன். அப்படி கண்ணா அடி அத்தைகளா என்ன என்ன கோயில் கால புரிஞ்சா தந்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மட்டும் தந்துக்கிறேன்.
பலராமா எனக்கு கோணி சேர்த்து வந்திருக்கேன். மானா எனக்கு கண்ணு ரொம்ப மூடுடா. ஏய், அத்தை உனக்கு முன்னாடி கொண்டு வந்துருக்கேடா. குழந்தை பையனுக்கு இந்த மாதிரியா ஏய், சோறு இருக்கோ வாய் வாய் வைக்கிறீங்க. பலராமா, நான் அத்தை உனக்கு பொறி விட்டு கொடுத்துருக்கேன்டா. இதா தவறு. ஐ இது இந்த சக்கரை போட்டு சாப்பிடுவாங்களே ஆமா. கிண்ணி பழம் இது வேதா ஆமா பலராமா அவங்களாம் உன்னை சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்க. அத்தை உனக்கு குண்டு குண்டா பிடிக்கணும். உனக்கு வெள்ளை போட்டா பணியாரம் பணியாரம் வெள்ளை போட்டாடா. வல்ல போண்டாவா ஆமா அது அண்ணனுக்கு உனக்குதான். எனக்கு வேணாம். அதெல்லாம் செல்ல பிள்ளை. இங்க பாரு, அவங்களுக்கு தான் கண்ணனை பிடிக்கும். எனக்கு கண்ணனை பிடிக்காது. உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதனால பாரு, மறைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீ கண்ணை முடியா காட்டுறியா? அத்தை வீட்டுனா மென்னு சாப்பிடணுமா? நான் எத்தனை பேருக்கு ஆகாட்டா எல்லாருக்கும் காட்டு. இப்ப காட்டு. பல்லு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் காட்டு. காட்டி கண்ணு முடி. இதுல எண்ணெயில போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆமா ரொம்ப தீசுதுக்கிற அத்தை கண்ணு அது என்ன பத்தலன்னா மாமா ரேஷன் கடை வாங்கி வந்து கிருஷ்ணால வச்சு ஊத்தி அதை வார்த்தை கிருஷ்ணால ஊத்தி வார்த்தை மாமா கேன் இருந்துற மாத்து சரி, அத்தைகளை அடைத்து கொடுத்துட்டீங்க. ஆமா, உங்க சரி. வீட்டுக்கு ஆ, எப்படி இந்த வேணும்? கண்ணனை பார்க்க எதற்காக வந்தீங்க? கண்ணா ஆ, ஏதோ இந்த பிருந்தாவனத்துல நீ அருமையா ஊதுறேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அதனால அந்த இட்லியை கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் கண்ணா. ஆகட்டும் அத்தை. அண்ணா ஆ, அத்தைங்க கேக்குறாங்கன்னு இல்ல சதா நேரமும் தானே குழந்தைக்கு வர சளி போடுவது. நல்லா சாரியா ஒரு நேரம் ரெண்டு நேரம் வந்தா டேய், கிடைக்கலாம். சரியா சாப்பிடு. ராத்திரி வரைக்கும் ஊத்துக்க. நல்லா சாரியா தண்ணி அடியா தங்கம். இதே மாதிரி 10 நாளைக்கு வரைக்கணும். அதனால சதா நேரமும் உன் கரத்தில அழகான இந்த புல்லாங்குழல் வைத்திருக்கிறார். இந்த புல்லாங்குழல் எதற்காக வைத்திருக்கிறார்? அப்படி இந்த புல்லாங்குழலில் என்னதான் இருக்கிறது? இந்த புல்லாங்குழல் ஓசை கேட்டு 5 அறிவு உள்ள பசுக்கள் எல்லாம் திரும்பி பார்க்கிறது. காரணம் என்ன? என்ன காரணம் தெரியுமா? நானோ திரேதா யுகத்திலே ராவணாதிகள் அதிகமாக தோன்றிவிட்டார்கள். அந்த ராவணாதிகளை அழிப்பதற்கு நானோ தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்பியாருக்கும் தலைமகனாக ராமனாக நான் பிறந்தேன். எனது சங்க சக்கரம் இருந்தும் பரதன் சத்ருக்கனாக பிறந்து விட்டார்கள். ஆதிசேடனோ லட்சுமணனாக பிறந்தான். லட்சுமி தேவியோ மிதிலை நகரத்திலே சீதா தேவியாக பிறந்தாள். ஜானகியை மணந்து சிறிய தாய் சொல் கேட்டு 14 ஆண்டு காலம் வனவாசம் சென்றேன். நானோ கானகத்திலே நடந்து செல்லும் தருணத்தில் அப்போது என் பாதத்திலே முள் தரித்து விட்டது. அந்த நேரத்திலே உதிரமானது வந்து விட்டது. அந்த உதிரத்திலே ஒரு பெண் தோன்றினாள். உன் பாதத்தில் வந்த உதிரத்தில் ஒரு அழகான பெண் தோன்றினாள். உண்மைதான் அண்ணா. உண்மை. அந்த பெண்ணின் பெயர் தான் உதிரலட்சுமி. அந்த பெண் பிறந்தவுடனே சுவாமி உங்களை கட்டிப்பிடிக்க வேண்டும், உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உரைத்தார். நீ என்ன செய்ய? நான் என்ன செய்தேன்? ஒருவனுக்கு ஒத்து என்று நான் கட்டுப்பட்டிருக்கின்றேன். அதனால் நான் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த யுகத்திலே உன்னை திருமணம் செய்ய முடியாது. வரும் சோபர யுகத்திலே நானும் கண்ணனாக பிறப்பேன், நீயோ மூங்கில் மரமாக பிறக்க வேண்டும். அடிய முனையும் தரித்து நான் புல்லாங்குழலாக இருப்பேன். ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் தருகிறேன் என்று உரைத்தேன். அதுதான் இந்த புல்லாங்குழல். அதனால தான் இந்த சோபனை வச்சு புல்லாங்குழலாக வைத்தோம். சதா நேரமும் வாயில் வைத்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். சரி. புல்லாங்குழல் இசை கேட்டீங்க. வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கு எப்படி வழியே? எங்க வீட்டுக்கா